இப்போ ஏற்கனவே வாக்குறுதிகள் கொடுத்ததை வந்து நிறைவேற்றலுங்கிற விமர்சனம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஆன்டிகமன்சி அதிகமாக இருக்கிறத தாண்டி கொடுத்ததையே அவங்க செய்யலை அப்படின்னு தான் திமுக மேலே ஒரு சாடல் வைக்கிறாங்க. இப்போ அதே ஒரு விஷயம் நடக்கிறது, அடுத்தது ரிப்பீட் ஆகுமோங்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு இருக்கும்ல. ஏன்னா வாக்குறுதிகள் சொன்னாலே நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சும்மா வாக்குறுதிகள் கொடுப்பாங்க அப்படின்னு. ப்ளஸ் இப்போ இவர் கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கடனை விட இப்போ டபுள் மடங்கு இருக்குது. கிட்டத்தட்ட 10 கோடி இருக்குங்கும்போது, அந்த 10 லட்சம் கோடி இருக்குங்கும்போது அந்த ஒரு கடனையும் சமாளித்து இந்த அளவுக்கான திட்டங்களையும் இப்போ ஓய்வூதியம் 1-2 அதிகப்படுத்துகிற திட்டங்கள் வர கொடுக்கறது எல்லாமே மக்களுக்கு ஒரு நலன் காக்குற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குமா, இல்லை தேர்தல் வியூகத்துக்காகவும் ஓட்டுக்காகவும் தான் இந்த வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்காது? இல்லை, எந்த ஒரு அரசுமே வந்துட்டு ஆட்சிக்கு வந்த பின்னாடி பற்றாக்குறைக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் வந்துட்டு திமுக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரசு வந்துட்டு இவ்வளவு கடன் வாங்கலாம்ன்றது ஒரு வரையறை இருக்குது, அந்த வரையறைக்குள்ளே தான் நான் வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இன்னும் கடன் வாங்கத்தான் போகிறாங்க, வாங்காமலாம் இது ஆட்சி பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்ப இந்த வாங்கக்கூடிய கடனை வந்து நம்ம எப்படி செலவு செய்கிறோன்றது தான் இருக்குது. இப்போ திமுக அரசு வந்துட்டு வாங்கக்கூடிய கடனை வந்துட்டு கட்டமைப்புகளுக்கு செலவு பண்ணலை, நலத்திட்ட உதவிகளை செலவு பண்ணிட்டாங்கன்னு தான் எதிர்க்கட்சிகளோட குற்றமாக இருக்குது, சமூக ஆர்வலோட குற்றமாக இருக்குது. ஸோ அதுபோல் இவங்க வாங்கக்கூடிய கடன்களை எப்படி பயன்படுத்த போகிறாங்க, இல்லை இந்த கல்வி கடன் ரத்துன்றதை எப்படி அரசு ஈடுகட்ட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த மாதிரியான வருவாய்களை ஈட்ட போகுது, எந்த முதலீடுகளை பெருக்க போகுது அப்படின்ற ஒரு இதை வச்சு அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் பண்ண பற்றி தான் நம்ம சொல்ல முடியும்.